தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணியில் இணைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று வெளியிட்டார். புவனகிரியில் சிந்தனை செல்வனும், குன்னம் சட்டமன்ற தொகுதியில் ஆனூர் ஷானவாஸ், மயிலம் தொகுதியில் SS பாலாஜி, சோழிங்கநல்லூரில் ரா பன்னீர்தாஸ், செய்யூரில் எழில் கரோலின், சேலம் தெற்கு தொகுதியில் கோ ஜெயச்சந்திரன், ஊத்தங்கரையில் சி கிருஷ்ணன் என்ற கனியமுதன், துறையூரில் சுஜா தேவி என்ற ஆதிமொழி, வந்தவாசியில் மேத்தா ரமேஷ், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அர்ஜுன், மேலூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. RK நகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது குறித்து நாளை வெளியாகும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்படும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் 25 தொகுதிகளில் 17 தொகுதிகள் தனி தொகுதிகள், 8 தொகுதிகள் பொது தொகுதிகள் பெற்று நாங்கள் இந்த களத்தில் போட்டியிடுகிறோம். இப்போது 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நான் அறிவிக்கிறேன். கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் புவனகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் குன்னம் தொகுதியில் போட்டியிடுகிறார். மயிலம் தொகுதியில் துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூர் இரா பன்னீர்தாஸ் அமைப்பு செயலாளர் போட்டியிடுகிறார். செய்யூர் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்கள் போட்டியிடுகிறார். சேலம் தெற்கு கோ ஜெயச்சந்திரன் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் போட்டியிடுகிறார். ஊத்தங்கரை சி கிருஷ்ணன் என்கிற கனியமுதன் மாவட்ட செயலாளர் ஊத்தங்கரையில் போட்டியிடுகிறார். துறையூர் தொகுதியில் சுஜாதேவி என்கிற ஆதிமொழி போட்டியிடுகிறார். வந்தவாசியில் மேத்தா ரமேஷ் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி செயலாளர் போட்டியிடுகிறார். இந்த 11 ராசிபுரம் கா அர்ஜுன் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் நாமக்கல் போட்டியிடுகிறார். வேலூர் பொது தொகுதி அப்துல் ரஹ்மான் போட்டியிடுகிறார். இது முதல் வேட்பாளர் பட்டியல்.